ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மையுறவில் 2வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதः உபயோரபி திருஷ்டோந்தஸ் त्वनयोस्तत्त्वदर्शिभिः. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: உண்மையை கண்டவர்கள் நிலையற்றதற்கு, உடலுக்கு நீடிப்பும் நித்தியமானதற்கு, ஆத்மாவிற்கு மாற்றமும் இல்லை என்று முடிவு செய்துள்ளனர். இவை இரண்டின் இயற்கையையும் ஆராய்ந்து அவர்கள் இதை தீர்மானித்துள்ளனர். பொருளுரை: மாறும் உடலுக்கு நீடிப்பில்லை. நவீன மருத்துவ விஞ்ஞானமும் கூட பல்வேறு உயிரணுக்களின் செயல்கள் மற்றும் விளைவுகளால் உடல் எப்போதும் மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறது. அம்மாற்றத்தினாலேயே உடலில் வளர்ச்சியும் முதுமையும் ஏற்படுகின்றது. ஆனால் உடல் மற்றும் மனதின் பல்வேறு மாற்றங்களுக்கு இடையிலும் ஆத்மா மாறாமல் நிலையாக இருக்கின்றது. இதுவே ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையிலான வேறுபாடாகும். உடல் இயற்கையாகவே என்றும் மாறிக்கொண்டுள்ளது. ஆத்மா இயற்கையாகவே நித்தியமானது. உண்மையை கண்ட எல்லா வகுப்பினராலும், அருவவாதிகளாலும் உருவவாதிகளாலும் இம்முடிவு உறுதி செய்யப்பட்டுள்ளது. விஷ்ணு புராணத்தில் விஷ்ணுவும் அவரது இருப்பிடங்களும் சுய ஒளி பெற்ற ஆன்மீக தன்மையுடையவை. ஜோத்யம்ஷி விஷ்ணோர் புவனானி விஷ்ணு என்று கூறப்பட்டுள்ளது. நிலையானவை, நிலையற்றவை என்ற சொற்கள் ஆன்மீகத்தையும் ஜடத்தையும் குறிக்கின்றன. உண்மையை கண்ட அனைவருடைய கருத்தும் இதுவே. அறியாமையின் ஆதிக்கத்தால் மயங்கியுள்ள உயிர்வாளிகளுக்கு பகவான் அளிக்கும் அறிவுரையின் தொடக்கம் இதுவே. வந்தனைக்குரியவர், வந்தனை செய்பவர் இவர்களுக்கு இடையிலான நித்திய உறவை மீண்டும் நிலைநிறுத்துவதும், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கும் அவரது அம்சங்களான உயிர்வாளிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை உணர்வதே அறியாமையை களைவதாகும். தன்னை பற்றி ஆராய்வதாலும், தனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை முழுமைக்கும் பகுதிக்கும் இடையிலான உறவாக உணர்வதனாலும் பரத்தின் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும். வேதாந்த சூத்திரத்திலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் தோன்றக்கூடியவை அனைத்தின் மூலமும் பரமனே என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அவ்வாறு தோன்றக்கூடியவை உயர்ந்த இயற்கை, தாழ்ந்த இயற்கை என்று அறியப்படுகின்றன. 7ஆம் அத்தியாயத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை போல உயிர்வாளிகள் உயர்ந்த இயற்கையை சேர்ந்தவர்கள். சக்தியுடையவருக்கும் சக்திமானுக்கும் சக்திக்கும் வேறுபாடு இல்லை என்ற போதிலும் சக்திமான் உயர்ந்தவராகவும் சக்தி அல்லது இயற்கை அவருக்கு கீழ்ப்பட்டதாகவும் ஏற்கப்படுகின்றது. எனவே உயிர்வாளிகள் முழுமுதற் கடவுளுக்கு என்றும் கீழ்ப்பட்டவர். கற்பவர் கற்பிப்பவருக்கும் சேவகன் தலைவனுக்கும் கீழ்ப்படிவதை போல இத்தகைய தெளிவான ஞானம் அறியாமையினால் கவரப்பட்ட நிலையில் சாத்தியமற்றதாகும். அத்தகு அறியாமையை விரட்டுவதற்காகவும் அனைத்து உயிர்வாளிகளையும் எக்காலத்திற்கும் தெளிவுபடுத்துவதற்காகவும் பகவான் பகவத்கீதையை கற்பிக்கின்றார். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வத தேவே கௌரவாணி பிரச்சாரிணே
निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரையும் இந்த கிருஷ்ண கதா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஸோ இதுவரைக்கும் பகவத்கீதை 2வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகம் வரைக்கும் கேட்டிருக்கோம் இல்லையா? ஸோ போன வாரம் கடைசியா 14வது ஸ்லோகமும் 15வது ஸ்லோகமும் கேட்டோம். அதுல குறிப்பா 14வது ஸ்லோகம் கொஞ்சம் விரிவாகவே நம்ம கேட்டோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா 14வது ஸ்லோகத்தோட கருத்து என்ன அப்படின்னு? வாரம் ஆரம்பத்துல ஏதோ கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் லேட்டாவே வரோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்பப்போ கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா இன்னைக்கு கேட்க போற விஷயம் எப்படி தொடர்புடையதா இருக்கு. பகவத்கீதை சும்மா அங்க இங்க ஏன்னா ரேண்டமா கிருஷ்ணர் இங்க ஒரு கருத்து அங்க ஒரு கருத்து அப்படி சொல்லிட்டு போகல. ஒரு அத்தியாயத்துக்கும் ஒரு ஸ்லோகத்துக்கும் தொடர்புகள் இருக்கு. அவர் ஏன் இந்த கருத்தை சொல்றார் அப்படின்றது முன்னாடி சொன்ன கருத்தோட தொடர்புபடுத்தி பார்க்கும்போது அது இன்னும் நமக்கு நல்ல புரிதலை கொடுக்கும். பகவத்கீதைன்னா என்ன, இது எப்படி, இதோட அந்த ஓட்டம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழப்பம் இருக்காது. இல்லைன்னா நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு குழப்பமா இருக்கும். எப்படி இங்க ஏன் இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் இதை சொன்னார், ஏன் இந்த அத்தியாயம் முதல்ல இங்க பேசுறார், இந்த அத்தியாயத்துல இந்த கருத்தை பேசுறதுக்கு அவசியம் என்ன அப்படின்ற குழப்பங்கள் வரத்துக்கு சாத்தியங்கள் இருக்கு. அதனால கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம் நம்ம. இப்ப 2வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றார், மாத்ரா ஸ்பர்ஷார் சுகந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமா பாயினோ நித்ய தாந்த் திக்ஷஸ்வ பாரத. ஸோ மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா. ஸோ இந்த ஸ்லோகத்துல ரெண்டு அர்ஜுனுடைய பெயர்களை கிருஷ்ணர் உபயோகப்படுத்துறார், கௌந்தேயா பாரதா. ஸோ அதுக்கு காரணம் சொன்னோம், இந்த 2 பேர்களுமே 2 தாய் வழி தந்தை வழி வம்சத்தை குறிக்கக்கூடியது. அந்த 2 வம்சமே ரொம்ப பெருமைக்குரிய ரொம்ப சிறந்த ஒரு வம்சமாக இந்த வரலாற்றுல போற்றப்படக்கூடிய ஒரு வம்சமாக கருதப்படுது. அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய வம்சத்துல வரக்கூடிய இந்த அர்ஜுனன் அந்த வம்சத்தோட பேரை கெடுத்துடக்கூடாதுன்றதுக்காக கிருஷ்ணர் நீ எந்த வம்சத்துல வர்றன்றத நினைவுபடுத்துறார். ஏன்னா இப்போ அர்ஜுனன் நான் போர் செய்ய மாட்டேன்னு சொல்லி கிருஷ்ணன் முன்னாடி நின்றுருக்கான். இப்போ அர்ஜுனனை போர் செய்ய வைக்கணும், அதுதான் கிருஷ்ணருடைய நோக்கம். இப்போ அதுக்காக அர்ஜுனனை எந்தெந்த விதத்துல எல்லாம் போர் செய்ய தூண்ட முடியுமோ அதை செய்துட்டு இருக்கிறார். இங்க ஆத்ம தத்துவத்தை விலக்கி நம்ம இந்த உடல் இல்லை ஆத்மா அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அதோட இல்லாம இந்த மாதிரி வேற வேற வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அர்ஜுனனுக்கு அவனுடைய கடமையை உணர்த்துறார். உன்னுடைய கடமை என்ன, ஒரு சத்திரியனா நீ என்ன செய்தாகணும் அப்படின்றத உணர்த்துறார். சோ என்ன சொல்றார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்துக்கு வந்து சீதோஷ்ண சுக துக்கதா. சீத உஷ்ண சுக துக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரெண்டுமே மாறி மாறி வரக்கூடியது. கோடைக்காலம் சீதம்னா குளிர்காலம், உஷ்ணம்னா கோடைக்காலம். இந்த கோடைக்காலமும் குளிர்காலமும் மாறி மாறி வரக்கூடியது. எப்பவும் கோடைக்காலமா இருக்கிறது இல்லை, எப்பவும் குளிர்காலமா இருக்கிறது இல்லை. அதே மாதிரிதான் சுகமும் துக்கமும் மாறி மாறி வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் அப்படின்றது இந்த பௌதிக உலகத்துல இருந்துட்டு தான் இருக்கும்.
இந்த பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றம் இல்லாதது எதுவுமே கிடையாது. எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கு. பௌத்திகம் அப்படின்னாலே மாற்றத்துக்கு உட்பட்டது. அதுதான் பௌத்திகமானது. அப்படி இருக்கும்போது அர்ஜுனா, இந்த மாற்றத்தை கண்டு நீ வருந்தாத. இதனால நீ பாதிக்கப்படக்கூடாது. அதனாலதான் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? 13வது ஸ்லோகத்துல தீரஸ்தத்ரண முக்கியத்தை கௌமாரம் எவ்வனம் ஜரா, குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை அப்படின்னு இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்கு. முதுமைக்கு அப்புறம் ஒரு மாற்றம் அடையிறது, அது இந்த உடலை விட்டு பிரியும் போது அது மரணம்னு சொல்றோம். அதே ஜீவாத்மா வேறொரு கர்ப்பத்துக்குள்ள போய் வேறொரு உடலை பெறும்போது அது பிறப்புன்னு சொல்றோம். இந்த மாதிரி மாற்றம் தான் அடைஞ்சிட்டே இருக்கு. அந்த ஆத்மா மாறுவதே கிடையாது. ஆத்மா நிலையானது. அதனால இப்பவே மாறிக்கிட்டு இருக்கிற இந்த ஆத்மாவுக்காக நீ வருந்துறது கிடையாது. ஏன் கடைசியில அடையக்கூடிய ஒரு மாற்றத்துக்கு மட்டும் நீ வருந்துற? ஏன் அதை நினைச்ச மட்டும் நீ வேதனைப்படுற? அதனால அறிஞர்கள் வாழ்ந்தவர்களுக்காகவோ வாழ்பவர்களுக்காகவோ வருந்துவது கிடையாது. அதனால ஒரு தீரனா நிதான புத்தி உடையவனா இரு, நீ இதை நினைச்சு நீ வருந்தாது அப்படின்னு சொல்லி முன்னாடி ஸ்லோகத்திலே சொல்லியிருந்தார். அதனால இந்த 14வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். திதிக்ஷஸ்வ பாரத. திதிக்ஷ அப்படின்னா பொறுத்து கொள்ள, சகித்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். வரதான் செய்யும், கஷ்டம் இருக்கதான் செய்யும், உறவினர்கள் இறக்கத்தான் செய்யும். யார் வீட்டுல யாருமே இறந்து போகாம இருக்காங்க சொல்லு? யாராவது ஒரு வீட்டுல, இவங்க வீட்டுல இவங்க முன்னோர்கள்லாம் எல்லாருமே இருக்காங்கங்க, யாருமே இறந்து போகல. அவங்க தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, அவருக்கு தாத்தா, எல்லாரும் இருக்காங்க. இந்த குடும்பத்துல மரணம்ன்றத யாருக்கும் வந்தது கிடையாது அப்படின்னு யாராவது ஒரு வீட்டை காட்டுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி காட்ட முடியுமா? இல்லை. அதனால மரணம் வரதான் செய்யும், அது இயற்கை. இந்த மாற்றம் பௌத்திக உலகம்னா மாற்றத்துக்கு உட்பட்டது. அதனால வருந்துறதுனால மாறாம போயிடுதா? ரொம்ப வேதனைப்பட்டு கவலைப்பட்டு நான் மூளையில உட்காந்துட்டு அழுதன்னா என் சொந்தக்காரங்க செத்து போயிடாம இருப்பாங்களே? வயசான தாத்தா அப்படியே இருந்துருவாரா? ஏன்னா அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிரியமானவர்கள், அவர் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சு நான் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன்னா அவர் இருந்துருவார? இங்கே எப்படினாலும் மாற்றம் நடக்கத்தான் போறது. அதுவும் இந்த மாற்றம் எப்படி? கிருஷ்ணர் என்ன சொன்னார்? இப்போ ஒரு சிறு வயதுல இருந்து இளமைக்கு வரும்போது ஒரு உடலுக்குள்ள மாற்றம் உண்டாகிறது இல்லையா? 6 வயசு 7 வயசு 8 வயசு 10 வயசுன்னு இருக்கும்போது அவனுக்கு சிறுவனா தான் இருக்கான். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் டீனேஜ் வரும்போது மீசையெல்லாம் வருது, அவனுக்குள்ள மாற்றம் வருது. அப்போ உட்காந்து ஐயோ என் உடல்ல மாற்றம் வந்துருச்சேன்னு சொல்லி உட்காந்து அழுது யாராவது பார்த்திருக்கோமா? மாறாக மகிழ்ச்சியா இருக்கு. அவன் கண்ணாடி முன்னாடி போய் யாரும் பார்க்காத சமயத்துல அப்படி மீசையெல்லாம் தடவி பார்க்கறான். பரவாயில்ல, நம்மளும் பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டுக்கிறான். சந்தோஷம் தானே படுறான் அந்த மாற்றத்தை நினைச்சு. இளைஞன் ஆகும்போது அவன் இன்னும் வாழ்க்கையில பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். அவன் எதிர்பாலினத்தின் மீதான ஈர்ப்பு உண்டாகிறது. அதெல்லாம் அவனுக்கு வாழ்க்கையில ஒரு புது உணர்ச்சியை கொடுக்கிறது. அவன் வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமா இருக்குதுன்னு நினைக்கிறான். இன்னும் நண்பர்கள் கூட சேர்ந்து நிறைய இடங்களை சுத்துறான், நிறைய அனுபவங்களை பெறுறான். அதெல்லாம் சந்தோஷமா தானே இருக்கு. அந்த மாற்றத்துக்காக அழலையே. அப்ப ஏன் இந்த மாற்றத்துக்கெல்லாம் அழாத நீ பின்னாடி வரக்கூடிய அந்த ஒரு மாற்றத்துக்காக மட்டும் நீ அழற? எதுக்காக அழணும்? அதுக்காக யாரும் பாசமா இருக்கக்கூடாது, அழக்கூடாதுன்றது அந்த அர்த்தம் கிடையாது. ஆனா இது அழறதுனால மாற்றம் அடையாம இருக்க போறது கிடையாது, மாறிக்கிட்டே தான் இருக்க போறது.
யாரும் இந்த உடல்ல இருந்துட போறது கிடையாது. இந்த உடல் அழியக்கூடிய ஒன்று. சோ கிருஷ்ணர் அத மிக தெளிவா இங்க விளக்கிட்டு இருக்கிறார். இந்த அத்தியாயத்தினுடைய சாரமே அதுதான். ஆத்மா நித்தியமானது, உடல் மாற்றம் அடையக்கூடியது, நித்தியமற்றது, அழிவுக்கு உட்பட்டது. ஸோ இன்னைக்கு ஸ்லோகத்துல கூட அந்த கருத்து தான் திரும்ப வலியுறுத்தப்படுது. ஸோ இங்க தத்துவதர்ஷிபிகி அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு, கடைசி வார்த்தை. தத்துவ அப்படின்னா உண்மை. இந்த வார்த்தை தத்துவ அப்படின்ற வார்த்தை பகவத்கீதையில பல இடங்கள்ல வரதை நம்ம பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள்ல பார்க்கலாம். தத்துவதர்ஷினஹ அப்படின்னு 4வது அத்தியாயத்துல ஒரு வார்த்தை இருக்கு, உண்மையை கண்டவர்கள். அதே தான் இங்கேயும் தத்துவதர்ஷிபிகி. ஸோ இந்த உண்மையை கண்டவர்கள் அல்லது உண்மையை அறிந்தவர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க சொல்ற கருத்து சரி, நிலையற்றதற்கு. நிலையற்றதுன்னா எது? இந்த உடலை குறிக்கிறது. இங்க உடல் ஆத்மா தான் இங்க நம்ம பேசிட்டு இருக்கிற சப்ஜெக்ட். ஸோ நிலையற்றது அப்படின்னா உடலுக்கு நீடிப்பும், நித்தியமானதற்கு ஆத்மாவிற்கு மாற்றமும் இல்லை. ஆத்மா மாற போறது கிடையாது, மாறினது கிடையாது, மாற போறதும் கிடையாது. அதனாலதான் கிருஷ்ணர் பின்னாடி வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொல்றார், நானோ நீயோ இங்க இருக்கிற மன்னர்களோ யாரும் இல்லாமல் இருந்ததும் கிடையாது, இருக்காம இருக்க போறதும் கிடையாது, எதிர்காலத்திலையும் இருக்க போறோம். ஸோ எனவே அந்த ஸ்லோகம் வரும்போது நம்ம பேசலாம். ஸோ இப்போ இந்த நிலையற்றதற்கு, உடலுக்கு நீடிப்பும், நித்தியமானதற்கு ஆத்மாவிற்கு மாற்றமும் இல்லை அப்படின்னு இந்த உண்மையை கண்டவர்கள் முடிவு பண்ணிருக்காங்க. இது எப்படி வெறுமனே அவங்களா ஊகம் பண்ணிருக்காங்களா, கற்பனை பண்ணிருக்காங்களா? இல்லை, ஆய்வு செய்திருக்காங்க. ஜடம்னா என்ன, ஆத்மானா என்ன, இதோட இயற்கை என்ன, இத பற்றி சாஸ்திரம் என்ன சொல்றது, இது எல்லாத்தையும் ஆய்வு செய்து அவங்க இந்த கருத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ கிருஷ்ணா அர்ஜுனா, அதனால நீ இங்க குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது, போர் புரிய தயாராக. அதுதான் கிருஷ்ணர் இங்க சொல்ல வர்றாரு. ஸோ பிரபுபாதர் இந்த பொருளுரையில இந்த கருத்தை இன்னும் விரிவா விளக்குறார். முதல்ல இந்த மாறும் உடலுக்கு நீடிப்பு இல்லை. ஸோ அதை நம்ம முறையா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உடல் நம்ம இன்னொரு 1 வாரம், 10 நாள், 1 வருஷம், 2 வருஷம் கொஞ்சம் இருந்தான்னா நம்ம பிளான் எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அதெல்லாம் முடியாது. ஈவன் ஒரு வினாடி கூட நீட்டிக்க முடியாது யாராலையும். பிரபாதர் கொல்கத்தாவில் இருந்த போது அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தொழிலதிபர், பெரிய செல்வந்தர், அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட மரணப்படுக்கை மாதிரி தான் அவருடைய நிலை. அவர் என்ன வேண்டிக்கிறார், மருத்துவர்கிட்ட அவர் ரெக்வஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, எவ்வளவு பணம் வேணா நான் கொடுக்குறேன், எப்படியாவது நான் இன்னும் ஒரு 4 வருஷம் உயிரோடு இருக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிறார். முடியுமா? எந்த மருத்துவராவது அதை உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? எங்களால் ஆனதை பண்றங்க, அதுக்கப்புறம் இப்படி கை தூக்குவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் தான் முடிவு பண்ணணும். எவ்வளவு பெரிய மருத்துவரா இருந்தாலும் நீங்க உலகத்திலேயே இருக்கிற சிறந்த மருத்துவமனைக்கு கொண்டு போகலாம், சிறந்த மருந்துகள் கொடுக்கலாம், சிறந்த மருத்துவரா இருக்கலாம், இதை விட பெஸ்ட் வேற எதுவுமே கிடையாதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா எல்லாமே பெஸ்டா இருந்தோம் இந்த உடலை பாதுகாக்க முடியாது. அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு வினாடி கூட நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் ஏன்னா யதார்த்தமான நிலை. ஸோ இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இத மருத்துவ விஞ்ஞானமும் ஒத்துக்குது அப்படிங்கிறார் பிரபுபாதர். நீங்க இது சாஸ்திரத்துல எதையோ சொல்லியிருக்குன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு எதையோ சொல்லிட்டு இருக்கீங்க.
ஆனா மருத்துவ விஞ்ஞானமும் இதை ஒத்துக்குதுங்கிறார். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள், உங்களுக்கு தெரியாம இல்லை, நாங்க எதிர்காலத்துல மரணம் இல்லாம ஒரு வாழ்வை உங்களுக்கு கொடுக்க போறோம்னு உத்தரவாதம் எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நிறைய இன்னைக்கு இந்த நவீன உலகத்துல இந்த விஞ்ஞானத்தை நம்பிட்டு இருக்கக்கூடிய மக்கள் அவங்க பேசுற இந்த அபத்தங்களை எல்லாம் கேட்டு நம்பிட்டு தான் இருக்காங்க. முன்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு கருத்து சொல்லப்பட்டா, இது என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா, அதை அப்படியே ஏத்துக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. வேதம் அப்படின்னா அது பூரணமான அறிவு, அதுல குறையே இருக்காது, அது பகவான்கிட்ட இருந்து வந்தது, அதனால அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அதை என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும்ன்ற கான்செப்ட் மக்கள்கிட்ட இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இது என்ன விஞ்ஞானமா சொல்லியிருக்கு, விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இன்னைக்கு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு, யார் சொல்றது அதிகாரத்துவமானதா இருக்கு அப்படின்னா விஞ்ஞானிகள் சொல்றது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த உலகம் தலைகீழா மாறி இருக்கு. அதனால பிரபுபாதர் இங்க இது சாஸ்திரம் மட்டும் இல்லை, நவீன மருத்துவமும் ஒத்துக்கிற ஒரு உண்மை. இந்த உடல் மாற்றத்துக்கு உட்பட்டது. விஞ்ஞானிகள் மருத்துவம் தெரிஞ்ச கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு எளிதாக இதை புரிஞ்சுக்க முடியும். உடல் முழுக்க வெறும் செல்களால் ஆனது, எண்ணிலடங்காத செல்களால் ஆனது தான் இந்த உடல். அந்த செல்கள் ஒன்னொன்னும் மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் அது மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களும் ஒரு 7 வருஷத்துக்கு ஒரு முறை 7 வருஷத்துக்கு ஒரு முறை முற்றிலுமாக எல்லா செல்களும் மாறிடுது அப்படின்றாங்க. அப்போ இந்த உடல் முழுவதுமாகவே மாறிடுது. தினம் ஒவ்வொரு வினாடியும் மாற்றத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு. ஆனா அது சின்ன சின்ன அளவுல மொத்தமா 7 வருஷத்துக்கு ஒரு முறை முழு உடலும் மாற்றம் அடைகிறது அப்படின்னு மருத்துவ விஞ்ஞானமும் அதை ஒத்துக்குது. மருத்துவ விஞ்ஞானம் ஒத்துக்கலைன்னாலும் அதுக்காக சாஸ்திரம் சொல்றத நம்ம ஏத்துக்க போறது கிடையாது. ஏன்னா எத்தனையோ இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கு. இன்னைக்கு சில பெரும்பாலான விஞ்ஞானிகள் இந்த சாஸ்திரங்களுக்கு எதிராக தான் பேசுறாங்க. அவங்க இறை நம்பிக்கை இல்லாதவர்களா தான் இருக்காங்க, துரதிருஷ்டவசமா. ஸோ அதனால அவங்க சொல்றாங்க சொல்லல, அது 2ஆம் பட்சம் தான் நமக்கு. இருந்தாலும் சில கருத்துக்கள் அவங்களும் சொல்றாங்க அப்படின்றது போது அப்போ மக்களுக்கு அது கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ மாற்றத்தினாலேயே உடலில் வளர்ச்சியும் முதுமையும் ஏற்படுகிறது. இப்போ உடல் வளருதுன்றத யாராவது மறுக்க முடியுமா? முதுமை வராம யாருக்காவது இருக்கா? நம்ம விரும்ப மாட்டோங்கிறோம், ஏன்னா இளமையாவே இருக்கணும்னு தான் விரும்புறோம். ஆனா முதுமையை யாராவது தவிர்க்க முடியுதா? யாரும் விரும்பலைன்னாலும் அதை தவிர்க்க முடியறது இல்லை. மரணம் எப்படியோ, பிறப்பு எப்படியோ, வியாதி எப்படியோ, அதே மாதிரிதான் இந்த ஜன்மம், மிருத்யு, ஜரா, வியாதின்ற இந்த 4 விஷயங்கள் யாரும் விரும்பலைன்னாலும் தவிர்க்க முடியாத விஷயமாக இருக்கு. ஸோ அதனால உடல் மாறக்கூடியது, அழிவிற்கு உட்பட்டது, ஆத்மா நிலையானது. இது ஜடம் ஆத்மா, அதாவது ஆன்மீகம் ஜடம், இந்த ரெண்டுத்துக்குமான வேறுபாடு இதுதான் அப்படிங்கிறார் பிரபுபாதர். ஸோ இதுதான் அதனோட இயற்கை, ஜடத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ளது. இதை அருவவாதிகளும் உருவவாதிகளும், இப்போ இந்த ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது இதுல அருவவாதிகள் உருவவாதிகள் அப்படின்னு 2 பிரிவினர் இருக்காங்க. பெரும்பாலும் வைஷ்ணவர்கள் அப்படின்னா பகவான் விஷ்ணுவை, கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்று இந்த மாதிரி திருநாமம் நெற்றியில இட்டுக்கொண்டு பகவான் கிருஷ்ணரை அல்லது விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் வைஷ்ணவர்கள். உருவவாதிகள் இவங்க பகவானுடைய உருவத்தை வழிபட்டு பகவான் ஒரு நபர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அருவவாதிகள் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த பாரத பூமியில பெரும்பாலான ஆன்மீக நாட்டமுடையவர்கள் இந்த முறையான அங்கீகரிக்கப்பட்ட இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேராதவர்கள் எல்லாருமே
ஆர்வவாதிகள்னு சொல்லலாம். அவங்க நிறைய பேர் விக்கிரக வழிபாடெல்லாம் செய்வாங்க, கோயிலுக்கு போவாங்க, பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. கடைசியில அவங்களோட புரிதல் எப்படின்னா, இறைவன் அப்படின்னா பிரம்மன், ஜோதி, அது ஒரு சக்தி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ அதனால இந்த அர்வவாதி உருவவாதி 2 பேருமே ஏற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஜடம் அழியக்கூடியது, ஆத்மா நித்தியமானது, ஆத்மா அழிவில்லாதது. ஸோ அறியாமையின் ஆதிக்கத்தால் மயங்குள்ள உயிர்வாளிகளுக்கு பகவான் அளிக்கும் அறிவுரையின் தொடக்கம் இதுவே. ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அறியாமையில தான் இருக்கும். பிறக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியறதில்லை இல்லையா? நம்ம எல்லாரும் எதுவும் தெரியாம ஒரு முட்டாளாக தான் பிறந்து வரும். நம்ம பிறக்கும்போதே என்ன பெரிய பண்டிதனா, என்ன 4 வேதத்தையும் கையில பிடிச்சிட்டா வரும்? ஒன்றும் கிடையாது. எல்லாரும் எதுவுமே தெரியறதில்லை. எல்லாம் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ இது என்ன இது என்ன இது என்ன கேட்டு 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 அவங்கள நச்சரிக்கிறோம். குழந்தைங்களை நீங்க பார்க்கலாம், எப்பவும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியல. அறிவை வளர்த்து கொள்றது இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து பல பேர்கிட்ட இருந்து கேட்டு படிச்சு இப்படிதான் அறிவை வளருது நமக்கு. ஸோ இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய இந்த உலக மக்களுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய முதல் பாடம் இதுதான். நாம் இந்த உடல் அல்ல, நாம் ஆத்மா. உடல் வேறு, ஆத்மா வேறு. உடல் அழியக்கூடியது, ஆத்மா நித்தியமானது. ஸோ தன்னை பற்றி ஆராய்வதாலும் தனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை முழுமைக்கும் பகுதிக்கும் இடையிலான உறவாக உணர்வதனாலும் பரத்தின் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும். ஸோ நம்ம இந்த உடலில் ஆத்மான்றதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனால நம்ம நித்தியமானவர்கள்ன்றதை புரிஞ்சுக்க முடியுதோ, அதே மாதிரி நம்ம பகவானுடைய அம்சம். மமேவாம்சோ ஜீவலோக ஜீவபூத சனாதன. அப்ப பகவானும் நித்தியமானவர். பரமன் அப்படின்ற அவரும் நித்தியமானவர், அவரும் அழிவில்லாதவர். ஏன்னா அவருடைய அம்சமான நம்ம நித்தியமானவர்களா இருக்கும்போது நம்மளுடைய முழுமையான பகவான் எப்படி நித்தியமற்றவராக இருக்க முடியும்? ஸோ அவரும் நித்தியமானவர். ஸோ இப்படி பகவானையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்க நமக்கு கிடைக்கிறது, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது மூலமா. ஸோ பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துக்கான ஒரு உபன்யாசத்துல இது 1973 வருடம் லண்டன்ல இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு உபன்யாசம் கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு கருத்து, சத் அசத் என்ற 2 விஷயங்கள் உள்ளன. சத் என்றால் இருப்பது, அசத் என்றால் இல்லாதது, அதாவது தற்காலிகமானது என்று பொருள். அது தோன்றி மீண்டும் மறைகிறது, அதுதான் அசத். உதாரணம், வானமும் மேகமும். மேகம் தோன்றுகிறது, சிறிது நேரம் இருக்கிறது, மறைந்து விடுகிறது. ஆனால் வானம் எப்போதும் இருக்கிறது. ஸோ நிலையானது தற்காலிகமானதுன்றதுக்கான உதாரணம் வானம் மேகம் கொடுக்கிறார். இது சத்துக்கும் அசத்துக்கும் இடையிலான வேறுபாடு. இது சத், இது அசத் என்று கிருஷ்ணர் கூறினாலும் இது நிரந்தரமானது, இது நிரந்தரமற்றது. இருந்தும் அவர் பிரமாணத்தை கொடுக்கிறார். தத்துவதர்ஷிவி, உண்மையை பார்த்தவர்கள். ஸோ பகவான் இங்க இந்த பிரமாணம், அதாவது நம்ம ஒரு கருத்தை சொல்றோம் அப்படின்னா அதுக்கான பிரமாணம் ரொம்ப முக்கியம். சாஸ்திரங்கள்ல எங்க சொல்லப்பட்டிருக்குன்றத சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதனால இதுக்கு பின்னாடி கூட ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம், கிருஷ்ணர் அவரை பற்றி நிறைய விளக்கங்களை கொடுத்த பிறகு அர்ஜுனன் கிருஷ்ணரை பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருடைய அந்த பரம புருஷர் அப்படின்ற அந்த நிலையை ஏற்றுக்கொண்டு பகவான்கிட்ட தன்னுடைய பிரார்த்தனையை முன்வைப்பான். நம்ம பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள்ல பார்க்கலாம். ஸோ அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணரை பரமபுருஷராக ஏற்றுக்கொள்வது ஒரு பிரமாணத்தோட சொல்லுவான்.
அசிதா தேவல வியாச போன்ற முனிவர்கள்லாம் இதுக்கு முன்னாடி உங்களை பரமபுருஷராக ஏத்துட்டு இருக்காங்க. இப்ப நான் உங்க உறவினர் என்றதுக்காகவோ உங்களுடைய நண்பன் என்றதுக்காகவோ உங்களை மகிழ்விக்கிற நோக்கத்தோட அல்லது ஏதோ ஒரு உங்கள்கிட்ட இருந்து ஒரு லாபத்தை எதிர்பார்த்து உங்க பகவான்னு சொல்லி போற்றி பேசினா எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும்னு நினைச்சிடக்கூடாது. மக்கள் அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா இவங்க 2 பேரும் நண்பர்களா இருந்தவங்க, இவங்க 2 பேரும் உறவினர்கள் வேற. ஸோ அதனால சொந்தக்காரங்கன்னு சொல்லி ஏதோ பேசுறான்பா அர்ஜுனு. என்ன கிருஷ்ணர் அப்படிலாம் பகவான் கிடையாது. அவர் எங்க போய் பாரு, விருந்தாவனத்துல மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். இப்படி மக்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அர்ஜுனன் என்ன சொல்றான், நான் மட்டும் இதை ஏத்துக்கல, அசிதா தேவல வியாச போன்ற பெரிய முனிவர்கள்லாம் இது முன்னாடியே இந்த உண்மையை ஏத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்ஜுனன் ஒரு பிரமாணத்தை முன்வைக்கிறான். அதே மாதிரி தான் இங்க கிருஷ்ணர் சாட்சாத் பகவான். அவரை விட பெரிய பிரமாணம் வேற எதுவும் கிடையாது. ஏன்னா வேதமே எல்லாம் அவர் கொடுத்தது. ஆனாலும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்றார். அடுத்த அத்தியாயம் வரும்போது நம்ம பார்க்கலாம், எத்தேத அஷரதி ஸ்ரேஷ தத்தத் தேவி தரோஜனா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல பொது ஜனங்கள் மக்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள், தாய் தந்தை குரு மருத்துவர்கள் அரசியல் தலைவர்கள், இவங்க எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்களோ அது போலதான் பொது ஜனங்களும் அவங்கள பின்பற்றி நடப்பாங்க. அதனால இவங்களெல்லாம் ரொம்ப பொறுப்போட மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் விதத்துல நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. சோ கிருஷ்ணர் இங்க அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக நடந்துக்கிறார். இவர் சாட்சாத் பகவான். நான் சொன்னதை அப்படியே ஏத்துட்டு தான்பா ஆகணும் அப்படின்னு அவர் அதட்டி சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லாம சாஸ்திரமும் சொல்லிருக்கு. இது முன்னாடி ரிஷிகள் முனிவர்கள்லாம் உண்மையை உணர்ந்த தத்துவதர்ஷிபி, உண்மையை கண்டவர்கள் இதை ஆய்வு செய்து இந்த முடிவுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க சொல்ற கருத்தும் இதுதான். ஸோ அப்ப நான் சொல்றதை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாணத்தோட முன் வைக்கிறாரு. ஸோ அடுத்த ஸ்லோகம் 17வது ஸ்லோகம். இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். அவிநாஷி து தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயாஸ்ய ந கஷ்டித் கருத்தும் அர்ஹதி. உடல் முழுவதும் பரவி இருப்பதை அழிவற்றதென்று நீ அறிய வேண்டும். அந்த அழிவற்ற ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை. ஸோ இங்க ஆத்மாவோட இன்னொரு குணத்தை பகவான் இங்க அறிமுகப்படுத்துறார். அவிநாஷி து தத்விதி ஏன சர்வம் இதம் ததம். அவிநாஷி, விநாச அப்படின்னா அழிவு இல்லையா? அவிநாச அப்படின்னா அழியாதது. இந்த அழியாத இந்த ஆத்மா எப்படி நம்ம ஆத்மா இருக்கா, ஆத்மாவோட குணம் என்ன, ஆத்மா இருக்கா இல்லையான்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்ப இந்த உடல் இருக்கு, இந்த உடல்ல ஆத்மா இருக்கா இல்லையான்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஏன சர்வமிதம் தத்தம். இந்த உடல் முழுக்க அது பரவி இருக்கு. எப்படி? உணர்வினால் அதை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆத்மா இருக்கா இல்லையான்றத உணர்வை கொண்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டேபிள் இருக்கு, ஏண்டா என்ன தட்டுன திருப்பி கேக்குதா? அதே இப்ப உங்களை ஒரு அறை விட்டுன்னு வைங்க, ஏண்டான்னு கேட்காம போகலாம். ஒரு வேலை மரியாதை கொடுத்து ஏன் பிரபு அடிச்சீங்கன்னு கேட்கலாம். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மரியாதையோட கேட்பீங்க. கண்டிப்பா அடிச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்க போறது கிடையாது. இந்த டேபிள் மாதிரி சைலண்டா இருக்க போறது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க உணர்வு கிடையாது, அங்க உணர்வு இருக்கு. ஒரு எறும்பு கடிச்சதுன்னா உடனே, சின்ன எறும்பு தான், ஆனா
அதை என்ன பண்ணுது, அந்த உணர்வு இருக்கிறதுனால உடனே நம்மள அதை உணர்த்துறது, உணர வைக்கிறது. சின்ன விஷயமா இருந்தா கூட நம்மள யாராவது சும்மா அப்படி பின்னாடி இருந்து தொட்டா கூட யார் தொடுறாங்க அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கிறோம். அப்படின்னா அங்க உணர்வு இருக்கிறது. சோ அப்போ எங்கெல்லாம் உணர்வு இருக்கோ அங்க ஆத்மா இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் உணர்வு இல்லையோ அங்க ஆத்மா இல்லை, அது ஜடம். சோ அந்த கருத்தை இங்க சொல்றாரு. ஆத்மா அப்படின்னு பேசும்போது அப்போ ஆத்மா எங்க இருக்கு, எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஆத்மா இருக்கா இல்லையா? இப்போ ஒரு வீட்டு முன்னாடி நிறைய கூட்டமா இருக்காங்க. ஒரு சாமியாரெல்லாம் போட்டு சேர் எல்லாம் போட்டு எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே சைலண்டா அப்படியே ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், யாரோ அந்த வீட்டுல இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வீட்டுக்குள்ள போறீங்க, அங்க போயிட்டு என்ன ஆச்சுங்க முன்னாடியே விசாரிக்கிறீங்க. இந்த மாதிரி இன்னார் போயிட்டாருங்க. அப்படியா? அப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் கூட்டமா இருக்காங்களே என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அங்கதான் படுத்திருப்பாரு. இப்ப எல்லாம் ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சுக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் அப்படி வீட்டுல படுக்க வச்சிருப்பாங்க கீழே. இப்ப எல்லாம் உடனே ஃப்ரீசர் பாக்ஸ்ல கொண்டு வந்து வச்சிடுறாங்க. என்னங்க அவர் போயிட்டாரு, நீங்க இங்கதான் இருக்காரு அப்படின்னு யாராவது கேட்கிறோமா? மேபி சில சமயத்துல சின்ன பசங்க புரியாம கேட்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், போயிட்டாருன்னு யார சொல்றோம்? இப்ப அவர் இந்த உடல் தான் அப்படின்னா அப்ப அவர் இங்கதானே இருக்காரு, ஆனா போயிட்டாருன்னு சொல்றமே. அப்ப போனவரை யாராவது பார்த்திருக்கமா? இப்ப அந்த வீட்டுல அவங்க மகன் சொல்லுவாரு எங்க அப்பா போயிட்டாருன்னு. ஆனா அவங்க அப்பாவை என்னைக்காவது அவர் பார்த்திருக்கிறாரா? இல்ல. அவர் பார்த்ததெல்லாம் வெறும் இந்த உடலை தான். அவர் இருக்கும்போதும் பார்க்கல, போகும்போதும் பார்க்கல. நாம பார்க்கறதெல்லாம் வெறும் இந்த உடலை தான். காரணம், நமக்கு இந்த உடலுக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ற அந்த அறிவே இல்லாம இருக்கும். அதுதான் பிரபுபாதர் முன்னாடி சொன்னார், அறியாமை நிறைந்த இந்த உலகத்துல கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய முதல் பாடம் இது அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கும். நம்ம யாருன்னே தெரியாம இருக்குங்க. நீங்க யாருன்னு கேட்டா எல்லாரும் நம்ம என்ன பதில் சொல்றோம்? முதல்ல நம்ம பேரை சொல்றோம். ஆனா அந்த பேர் நம்மளுடைய உண்மையான அடையாளம் என்ன? கிடையாது. இல்லைங்க, பாருங்க ஐடி கார்டுல எல்லாம் என் பேரு தான் இருக்கு, பாஸ்போர்ட்ல என் பேரு தான் இருக்கு. பட் இது எதுவும் நிரந்தரமானது கிடையாது. பேரு மாறலாம். லாஸ்ட் டைம் நம்ம சொன்னோம், இப்பவே நம்ம வேற என்ன பேரை மாத்திக்கலாம். எத்தனை பேர் மதம் மாறுறாங்க, மதம் மாறும்போது பேரைய மாத்திக்கிறாங்க. இவன் மதம் மாறலன்னா கூட நம்ம பேரை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுக்காக நம்ம மாறிடுறோமா? அப்ப அது நம்ம அடையாளம் கிடையாது. நான் மாணவன் சொல்லலாம், ஏன்னா வாழ்க்கை முழுக்க மாணவனாவே இருக்க போறேன்னா. இவன் நீங்க வாழ்க்கை முழுக்க படிச்சுட்டே இருந்தா கூட அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி மேபி இதுக்கு முன்னாடி வேற ஒரு உடல்ல இருந்திருக்கலாம், ஒரு மிருகமா இருந்திருக்கலாம், பறவையா இருந்திருக்கலாம், மரம் செடி கொடியா இருந்திருக்கலாம். அப்ப பள்ளிக்கூடம் பக்கமே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எப்படி நம்ம மாணவன் சொல்ல முடியும்? இதுக்கப்புறம் நம்ம வேற எந்த உடலை வேணா அடையலாம், அப்ப மாணவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம செய்யற தொழில், நம்ம தாய் தந்தையரோட பேரை சொல்லி இன்னாரோட மகன், இது எதுவுமே நம்முடைய உண்மையான அடையாளம் கிடையாது. நம்முடைய உண்மையான அடையாளம் நான் ஆத்மா, ஆன்மீகமான ஆத்மா, நித்தியமான ஆத்மா. இந்த ஆத்மா அப்படின்ற அந்த அறிவு நமக்கு இருக்கும்போது அப்ப அந்த ஆத்மாவை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? கிருஷ்ணர் இங்க சொல்றார், அந்த ஆத்மா அழிவு இல்லாதது, அது உணர்வு உள்ளது. இப்ப ஆத்மா இருக்கும்போதுதான் இந்த உடல் சிந்திக்கிறது, விருப்பப்படுறது, வெறுப்பு கொள்றது, இது எல்லாமே எதனால? ஆத்மா இருக்கும்போது தான்.
விருப்பு வெறுப்பு சிந்தனை இதெல்லாம் ஆத்மா இல்லாத ஒரு ஜடத்துக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அங்க இருக்காது. இப்ப எப்படி அந்த இறந்து போனவர் போயிட்டாருன்னு சொல்லும் போது நம்ம இப்போ ஆத்மா அங்க இருக்கு அப்படின்னா அதை ஏன் பெட்டியில போட்டு பூட்டி வைக்கிறாங்க? அதை ஏன் ஒரு ஐஸ் பெட்டியில வைக்கணும்? இப்போ அங்க ஆத்மா இல்லை. உண்மையிலேயே அப்ப இவ்வளவு நாள் யாருக்கு மதிப்பு கொடுத்தோம்? இந்த உடலுக்கா ஆத்மாவுக்கா? வாங்க போங்கன்னு ஏன்னா பேசிட்டு சாப்பாடை போட்டு மரியாதை பண்ணி எல்லாம் பண்ணினதே ஆத்மாவுக்கு தான், இந்த உடலுக்கு இல்லை. இப்ப இந்த உடலுக்கு மாலை எல்லாம் போடுறாங்க தான், ஆனா அப்படியே வச்சுட்டு இருக்க போறாங்களா? தினம் தினம் மாலை போட்டுட்டு இருக்க போறாங்களா? இல்ல, கடைசி மாலை அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா ஸ்மெல் வருதுப்பா, கொஞ்சம் தூக்குங்க, பாடியை தூக்குங்க. அது எவ்வளவு பாசத்துக்குரியவரா இருந்திருக்கலாம், எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய செல்வாக்குடையவரா இருந்திருக்கலாம் இல்லையா? பாடியை தூக்குங்க அப்படின்றாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் இந்த உடலுக்கு மதிப்பு இருக்கு. அப்போ இந்த உலகத்துல நம்மளை பார்த்து ஒருத்தங்க வாங்க போங்க அப்படின்னு மரியாதையோட பேசுறாங்க, நமக்கு நம்ம கூட பழகுறாங்க அப்படின்னா இது எல்லாமே ஆத்மா உள்ள இருக்கிறதுனால. ஆத்மா இல்லை அப்படின்னா யாரும் நம்ம கூட பேச மாட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய பிரபலமா இருந்தா கூட ஆத்மா போயிடுச்சுன்னா, இப்போ ஒரு பிரபலம்னா இன்னைக்கு எல்லாம் மக்கள் என்ன பண்றாங்க, முதல் வேலை எடுத்தோன்னா கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோமா? ஏன்னா நீங்க இவ்வளவு பெரிய பிரபலம், உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறது எனக்கு பெருமைக்குரிய விஷயம். அப்படிதான் பண்றாங்க இல்லையா? சரி, அந்த மாதிரி ஒரு பெருமைக்குரிய ஒருத்தர், ரொம்ப புகழ்மிக்கவர், சினிமா துறையில இருக்கலாம், விளையாட்டு துறையில இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு துறையில இருக்கலாம். இப்போ அவர் இறந்து போயிடுறாரு. இப்ப போய் அவர் ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருக்கும்போது, சார் ஒரே ஒரு செல்ஃபி சார் எடுப்பீங்களா? யாராவது எடுப்பாங்களா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த உடலுக்கு மரியாதை கிடையாது. உடல் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. உடல் ஓகே, உடல் இருக்கிற வரைக்கும் உடலை பராமரிக்கணும், உடலை பாதுகாக்கணும். உடல் நம்ம பொறுப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இயற்கை நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் இந்த உடலுக்கு தேவையான உணவு, உடை, இந்த உடல் தேவைகளையும் பூர்த்தி பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா அது மட்டுமே நம்ம வாழ்க்கை கிடையாது. இதை விட முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு இந்த உடலுக்குள்ள இருக்கு. அதனாலதான் இந்த உடல் இயங்குறது. அதனாலதான் என்னால பேச முடியுது. அதனாலதான் நான் பேசுறது நீங்க கேட்க முடியுது. சுடுகாட்டுல போய் நான் பேசினேன்னா அங்கேயும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, படுத்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கேட்குமா? கேட்காது. சோ இதுதான் வித்தியாசம். பிரபுபாதர் இங்க சொல்ற பொருளுரையில உடல் முழுவதும் பரவியுள்ள ஆத்மாவின் உண்மை இயல்பை இந்த ஸ்லோகம் மேலும் தெளிவாக விளக்குகின்றது. உடல் முழுவதும் உணர்வு பரவி இருப்பதை அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். உடலின் ஒரு பகுதியிலோ உடல் முழுவதுமோ ஏற்படும் இன்ப துன்பங்களை அனைவரும் உணர்கின்றனர். இவ்வாறு பரவியுள்ள உணர்வு ஒருவனின் சொந்த சரீரம் என்ற வரம்பிற்கு உட்பட்டது. ஒரு உடலின் இன்ப துன்பங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது. எனவே ஒவ்வொரு உடலும் தனி ஆத்மாவை உடையதாகும். மேலும் ஆத்மா இருப்பதை தனிப்பட்ட உணர்வின் மூலம் அறியலாம். ஆத்மாவின் அளவு ஓகே, இதை அப்புறம் படிக்கலாம். ஸோ இப்போ இங்க இன்னொரு முக்கியமான கருத்து சொல்லப்பட்டிருக்கு. பிரபாதர் என்ன சொல்றாருன்னா, ஒருவரின் சொந்த சரீரம் என்ற வரம்பிற்கு உட்பட்டது. ஒரு உடலின் இன்ப துன்பங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது. இப்போ ஆத்மா அப்படின்றது ஒரு உடலுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட
ஆத்மா, தனித்தன்மை மிக்க ஆத்மா. ஆத்மா ஒரு ஒரு உடலுக்கும் ஒரு ஒரு ஆத்மா இருக்கு. அப்போ இந்த ஆத்மா எப்பவும் ஐக்கியமாகிறது அப்படின்ற பேச்சுக்கு அங்க இடம் கிடையாது. அந்த கருத்து இன்னும் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்துல கிருஷ்ணர் இன்னும் விரிவா பேச போறார். ஸோ அந்த கருத்து இங்க பிரபாதர் முன்கூட்டியே சொல்றாரு. ஸோ அதனால இங்க அதை நம்ம குறிப்பிடுறோம். ஸோ ஆத்மான்றது எப்பவும் ஒன்றாக இருந்ததும் கிடையாது, இப்ப எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. எதிர்காலத்துல எல்லாம் ஒன்னாயிட போறோம், இப்ப எல்லாம் தனித்தனியா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் ஐக்கியமாயிட போறோம் அப்படின்றதும் கிடையாது. எப்பவுமே நித்தியமா தனித்தனியா தான் இருக்கிறோம். ஸோ எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா ஒரு ஒரு உடல்லையும் தனித்தனி ஆத்மா இருக்குன்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா ஏன் உடல்ல இருக்கக்கூடிய சுக துக்கங்களை என்னால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப எனக்கு பசிக்கிறதா, எனக்கு தாகம் எடுக்கிறதா, எனக்கு என்னுடைய உணர்வுகள் என்ன எப்படி இருக்குன்றத உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வலிக்குது அப்படின்னா இப்படி பிடிச்சிட்டு முட்டி வலிக்குதுன்னு இப்படி நான் போட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன்னா அப்போ பிரபுவுக்கு முட்டி வலிக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. அது எவ்வளவு வலிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா எனக்கு இருக்கிற உணர்வுகளை உங்களால தெரிஞ்சுக்க முடியல, உங்களுக்கு இருக்கிற உணர்வுகளை என்னால தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னும் போது நீங்க ஒரு தனிப்பட்ட நபர், நான் ஒரு தனிப்பட்ட நபர். நீங்களும் நானும் ஒன்றாகிறத கிடையாது. ஒன்னா இருந்தோம் அப்படின்னா அப்ப உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியணும், எனக்கு என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு. ஏன்னா இன்னைக்கு இந்த அருவவாதம்னு சொல்லி நம்ம முன்னாடி பேசினோம் இல்லையா, அது மாதிரி மாயாவாதம்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுடைய கருத்து இதுதான், எல்லாரும் ஒண்ணு. எல்லாரும் ஒண்ணுன்னா அப்போ என் பாக்கெட்ல இருந்தா என்ன, உங்க பாக்கெட்ல இருந்தா என்ன, அதை எடுங்க இங்க போடுங்க அப்படின்னா அப்போ இல்ல இல்ல அப்படி இல்லைங்க அப்படிம்பாங்க. அது என்ன, நீங்க பிலாசபி பேசுறது ஒண்ணு, செயல்படுத்துறது ஒண்ணா இருக்கு. எல்லாரும் ஒண்ணுன்னா எங்க இருந்தா என்ன? இப்படிதான் இங்க ஒரு சுவாமிஜி இங்க 5 ரோடு பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபத்துல ஒரு 3 நாள்ல உபன்யாசம் கொடுத்துட்டு இருந்தார். இந்த மாதிரி மாயாவாதம் பேசிட்டு இருந்தார். எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணுன்னு. அப்ப சுவாமிஜி சுவாமிஜி நீங்க எப்படி வந்தீங்க? நான் கார்ல வந்தேன் அப்படின்னாரு. அப்கோர்ஸ் அவர் பெரிய சுவாமிஜி, ரொம்ப பிரபலமானவர், இந்தியா முழுக்க அறிந்தவர். ஸோ நல்ல காஸ்ட்லியான கார் தான். ஸோ அந்த கார் சாவியை கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்ட்டு வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு பக்தர் கிளம்பிட்டார். இங்க எங்க போறீங்க? எல்லாரும் ஒண்ணு, நீங்க அது எங்க இருந்தா என்னங்க, உங்க பாக்கெட்ல இருந்தா என்ன, என் பாக்கெட்ல இருந்தா என்ன, இருந்துட்டு போட்டுமே, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தா சரிதானே. அப்போ பிலாசபியை மாத்திக்கிட்டாரு. இல்ல இல்ல நீங்க வேற நான் வேற அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்றது அபத்தமானது, அது உண்மை கிடையாது, அது நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம். ஸோ அடுத்தது இங்க இந்த ஆத்மாவை பத்தி பேசும்போது ஆத்மா உடல் முழுக்க பரவி இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப அந்த ஆத்மாவோட அளவு என்ன, அது எப்படி இருக்கு, அதுக்கு ஒரு வடிவம் இருக்கா, அதுக்கு ஒரு தோற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு இங்க ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் மேற்கோள் காட்டப்படுது. பாலாகிர சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய பகோ ஜீவோ ச விஜ்ஞேயா ச சானந்த்யாய கல்பதே. ஒரு முடியின் மேல் பாகம் 100ஆக பிரிக்கப்பட்டு அவ்வாறு பிரிக்கப்பட்ட முடியானது மீண்டும் 100 பிரிவுகளாக ஆக்கப்பட்டால் அந்த உட்பிரிவு ஒன்று எவ்வளவு இருக்குமோ அதுவே ஆத்மாவின் அளவாகும். ஆத்மாவோட அளவு என்ன? ஒரு முடியை எடுத்து அதோட நுனி பகுதியை 100ஆ வெட்டணும். முடியுமா யாரால? அது
ஆனாலும் அளவு இங்க அவ்வளவு துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு. 100 வெட்டிடுறீங்க, அதுல ஒரு பகுதியை எடுக்கிறீங்க, அந்த 100ல ஒரு பாகத்தை எடுத்து மறுபடியும் அதை 100 வெட்டுறீங்க. அப்படின்னா ஒரு முடியோட நுனி பகுதியின் 10,000ல் ஒரு பங்கு. அதுதான் ஆத்மாவோட அளவு. அவ்வளவு நுண்ணியமான ஒரு ஆத்மா. இதை பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் மைக்ரோஸ்கோப் இருந்தா கூட பார்க்க முடியாது. நுண்ணோக்கி கருவி இருந்தா கூட பார்க்க முடியாது. ஏன்னா அது ஆன்மீகமானதுன்றதுனால இந்த இவ்வளவு பெரிய உடல், இந்த உடல் மட்டும் இல்ல, யானைக்குள்ளேயும் அதே ஆத்மா தான் இருக்கு. யானைக்குள்ள டபுள் ட்ரிபிள் அப்படின்லாம் கிடையாது. யானைக்கும் ஒரே ஆத்மா தான். அவ்வளவு பெரிய உடலை இயக்கிறதுக்கும் அந்த ஆத்மா தான் சக்தி கொடுக்கிறது. எல்லா உடலையும் இயக்கக்கூடியது அந்த 10,000ல் ஒரு பங்கு, ஒரு முடியோட நுனி பகுதியில் இருக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த ஆத்மா தான் சக்தியை கொடுக்கிறது. இந்த உடல் இயங்குறதுக்கு, பேசுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, ஓடுறதுக்கு, ஒடியாறதுக்கு, எல்லாத்துக்கும் இந்த ஆத்மா தான் சக்தியை கொடுக்குது. இதுதான் ஆத்மாவோட அளவு. சோ அது மட்டும் இல்ல, இன்னொரு ஸ்லோகமும் இங்க அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கேஷாகிர சதபாகஸ்ய சததாம் சத்ருஷாம் மக ஜீவ சூக்ஷ்ம ஸ்வரூபேய சாங்கியாதிதோ கிச்சித் கனஹ. எண்ணிலடங்காத ஆத்மாக்கள் உள்ளன, அதன் அளவு முடியின் நுனியில் 10,000ல் ஒரு பங்கென அளவிடப்பட்டுள்ளது. சோ 2 ஸ்லோகங்கள் இங்க அதுக்கு பிரமாணமாக சொல்லப்படுறது. எனவே ஆன்மீக ஆத்மா என்னும் நுண்ணிய துகள், ஆன்மீக அணு ஜட அணுக்களை காட்டிலும் சிறியதாகும். இப்ப அணுன்னு நம்ம பௌதிக அறிவியல் பாடங்கள் எல்லாம் படிப்போம் இல்லையா, அந்த அணுவை விட ரொம்ப சிறியது. இத்தகைய ஆன்மீக அணுக்கள் எண்ணற்றவை. இந்த மிகச்சிறிய ஆன்மீக பொறியே ஜட உடலின் ஆதாரமாகும். சக்தி வாய்ந்த மருந்தின் ஆதிக்கம் உடல் முழுவதும் பரவுவதைப் போல ஆன்மீக பொறியின் ஆதிக்கம் உடல் முழுவதும் பரவியுள்ளது. ஒரு எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உதாரணம் கொடுக்கிறார். மருந்து நம்ம சாப்பிட்ற ஒரு மாத்திரை தான் சாப்பிட்றோம், இவ்வளவுதான் இருக்கு. சில சமயத்துல இந்த சித்தா மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சின்னதா இருக்கும். அவ்வளவு சின்ன மருந்து என்ன பண்றது, உடலுக்குள்ள போய் இந்த உடல் முழுக்க பரவி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்துது. ஒரு பௌத்திகமான ஒரு மருந்து அந்த அளவுக்கு சக்தி கொண்டிருக்குன்னா, விஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துளி தான், ஆனா உள்ள போச்சுன்னா அழிச்சிருது. ஸோ ஒரு பௌத்திக விஷயத்துக்கே அவ்வளவு சக்தி இருக்கும் போது, அப்போ ஆன்மீகமான விஷயத்துக்கு இந்த உடலை இயக்கிறதுக்கான எல்லா சக்திகளும் இருக்கிறது. ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சக்தி வாய்ந்த மருந்தின் ஆதிக்கம் உடல் முழுவதும் பரவுவதைப் போல ஆன்மீக பொறியின் ஆதிக்கம் உடல் முழுவதும் பரவியுள்ளது. ஆன்மீக ஆத்மா உடல் முழுவதும் இவ்வாறு பரவி இருப்பது உணர்வின் மூலம் அறியப்படுகின்றது. ஸோ முன்னாடியே நம்ம சொன்னோம், இது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? உணர்வின் மூலமாக. இவ்வுணர்வு ஆத்மா இருப்பதற்கு ஆதாரமாகும். உணர்வற்ற ஜட உடல் வெறும் பிணமே என்பதை சாதாரண பாமரனும் அறிவான். எவ்வித ஜடமுறையினாலும் பிணத்தில் இவ்வுணர்வை மீண்டும் புதுப்பிக்க முடியாது. இன்னைக்கு எத்தனையோ மருத்துவ விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருச்சு. இப்போ ரசாயனங்களுடைய கலவைதான் உயிர் அப்படின்னு மருத்துவ விஞ்ஞானம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கு. சரி, என்ன ரசாயனம் மிஸ் ஆகுது சொல்லு? நான் டன் கணக்கில் உனக்கு கொடுக்குறேன், நான் சப்ளை பண்றேன், இங்க இல்லைன்னா கூட வெளிநாட்டுல இருந்து கூட நான் வர வைக்கிறேன். ஆனா அந்த ரசாயனத்தை இந்த உடலுக்குள்ள புகுத்தி மறுபடியும் இந்த உடலை செயல்பட வையுங்களே, முடியுதா? எத்தனை பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், எத்தனை பெரிய விஞ்ஞானிகள் கூட இறந்து போறாங்க.
இவங்க எல்லாம் நாட்டுக்காக மக்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கோன்னு மக்கள் பேசிக்கிறாங்க, பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அவங்களெல்லாம் ஏன் நீங்க மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொண்டு வரக்கூடாது? மறுபடியும் ஐன்ஸ்டீன் உயிரோட வந்தா எவ்வளவு சந்தோஷம், மக்கள்லாம் எவ்வளவு ஆச்சரியப்படுவாங்க. அப்துல் கலாம் திருப்பி வந்தாருன்னா மக்கள் சந்தோஷப்பட மாட்டாங்களா என்ன? ஏன் இந்த விஞ்ஞானம் செய்யக்கூடாது? தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் வந்தாருன்னா திருப்பி வந்தாருன்னா மக்கள் சந்தோஷப்பட மாட்டாங்களா என்ன? சோ இது முடியாத ஒரு விஷயம். எவ்வித ஜடமுறையினாலும் பிணத்தினுள் இவ்வுணர்வை மீண்டும் புதுப்பிக்க முடியாது. எனவே உணர்வு என்பது ஜட பொருள்களின் கலவையினால் தோன்றுவதல்ல, ஆன்மீக ஆத்மாவினால் ஏற்படுவதே. சோ முண்டக்க உபநிஷத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் மேற்கோள் காட்டப்படுது. அணு ஆத்மாவோட அளவை மறுபடியும் விவரிக்கப்படுது. அணு அளவிலான ஆத்மா பக்குவமான அறிவால் காணப்படக்கூடியதாகும். இந்த அணு ஆத்மா 5 விதமான காற்றில் பிராண, அபான, வியான, சமான, உதான, மிகுந்த வண்ணம் இதயத்துள் மிதந்த வண்ணம் இதயத்துள் அமைந்துள்ளது. ஸோ இது காற்றுல மிதந்த வண்ணம் எங்க இருக்கு? இதயத்துல இருக்கு. ஸோ ஆத்மாவோட அது உடல் முழுக்க உணர்வு மூலமா பரவி இருந்தா கூட அது இருக்கிற இடம் இதயம். பிராணை சித்தம் சர்வமோதம் பிரஜானம். சித்தம் அப்படின்னா இதயம். சோ உடல் பெற்ற ஜீவாத்மாக்களின் உடல் முழுவதும் தனது ஆதிக்கத்தை செலுத்துகின்றது. இந்த 5 வகையான ஜட காற்றுகளின் களங்கத்திலிருந்து ஆத்மா தூய்மை அடைந்தவுடன் அதன் ஆன்மீக ஆதிக்கம் வெளிப்படுகின்றது. பல்வேறு வகையான ஆசனங்களின் உதவியுடன் ஆத்மாவை சூழ்ந்துள்ள 5 வாயுக்களை கட்டுப்படுத்துவதே ஹடயோகமாகும். எவ்வித ஜட பலனையும் எதிர்பாராமல் ஜட சூழ்நிலை என்னும் பிணைப்பிலிருந்து நுண்மையான ஆத்மாவை முக்தி பெற செய்வதற்காகவே ஹடயோகம் பயிலப்படுகிறது. ஆன்மீக ஆத்மாவின் நிலை என்ன என்பதை எல்லா வேதங்களும் தெரிவிக்கின்றன. மேலும் அறிவுள்ள எந்த மனிதனாலும் இதனை அனுபவபூர்வமாக உணர முடியும். அறிவிழந்த மனிதனே இந்த ஆத்மாவை எங்கும் நிறைந்த விஷ்ணு தத்துவமாக எண்ணுவான். ஆன்மீக ஆத்மாவின் தாக்கம் ஒரு குறிப்பிட்ட சரீரம் முழுவதும் பரவி இருக்கும். ஒவ்வொரு உயிர்வாளியின் இதயத்திலும் ஆன்மீக ஆத்மா அமைந்துள்ளதாக முண்டக்க உபனிஷத் கூறுகின்றது. இவ்வானு ஆத்மாவின் அளவு ஜட விஞ்ஞானிகளின் ஆய்வு சக்திக்கு எட்டாமல் இருப்பதால் அவர்களில் சிலர் ஆத்மா என்பதே கிடையாது என முட்டாள்தனமாக முடிவு செய்கின்றனர். ஏன்னா என்னால பார்க்க முடியல அப்படின்னா இல்லை. நீங்க அமெரிக்காவை பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்ப அமெரிக்கா இல்லைன்னு முடிவு பண்ணிடலாமா? ஏன்னா நான் பார்க்கல, எனக்கு தெரியாத, நான் பார்க்காத ஒண்ணு எப்படி இருக்க முடியும்? இதுதான் நம்ம நம்புற பெரிய பெரிய அறிவுள்ள விஞ்ஞானிகள் சொல்ற ஆர்குமெண்ட். விஞ்ஞானிகள்னு யாரை நம்பிட்டு இருக்கிறோமோ அவங்க சொல்றது இதுதான். ஏன்னா என் கண்ணுக்கு தெரியல, நான் பார்க்க முடியல, அதனால நான் நம்ப மாட்டேன். உனக்கு அறிவு இருக்கான்னு கேளுங்க, என்ன சொல்லுவான்? இருக்குன்னு தான் சொல்லுவேன், யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். முட்டாளா இருந்தா கூட. சரி காட்டு, என்ன ஷேப்ல இருக்கு, என்ன நிறத்துல இருக்கு, என்ன சைஸ்ல இருக்கு, காட்ட முடியுமா? ஏன்பா உனக்கு மனசே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. நீங்க பாருப்பா இருக்குது அப்படின்னு யாராவது எடுத்து காட்ட முடியுமா? அப்ப இதெல்லாம் பார்க்க முடியாத உனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு ஏத்துக்கிற. அப்ப ஆத்மாவை பார்க்க முடியலன்னா மட்டும் ஏன் ஆத்மா இல்லைன்னு சொல்ற? எப்படி அது விஞ்ஞானம்? தனிப்பட்ட ஆத்மா பரமாத்மாவுடன் இணைந்து இதயத்தில் நிச்சயமாக இருக்கின்றது. எனவே உடலின் இயக்கத்திற்கு தேவையான எல்லா சக்திகளும் உடலின் இப்பகுதியிலிருந்து, அதாவது இதயத்திலிருந்தே உருவாகின்றன.
நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை கொண்டு வரும் இந்த அணுக்கள் ஆத்மாவிடமிருந்தே சக்தி பெறுகின்றன. ஆத்மா தனது நிலையிலிருந்து அகன்றவுடன் இரத்த ஓட்டம் நின்று விடுகிறது. இரத்த சிவப்பணுக்களின் முக்கியத்துவத்தை மருத்துவ விஞ்ஞானம் ஏற்கின்றது. ஆனால் சக்தியின் உற்பத்தி மூலம் ஆத்மா என்பதை இவ்விஞ்ஞானம் காண இயலாமல் இருக்கின்றது. இருப்பினும் இதயமே உடலின் எல்லா சக்திகளின் இருப்பிடம் என்பதை மருத்துவ விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. ஆன்மீக முழுமையின் அணுவை போன்ற இத்தகு பகுதிகள் சூரிய ஒளியின் மூலக்கூறுகளுடன் ஒப்பிடப்படுகின்றன. சூரிய கதிரில் எண்ணற்ற ஒளி வீசும் மூலக்கூறுகள் இருப்பதைப் போல முழுமுதற் கடவுளின் நுண்ணிய பகுதிகளான ஆத்மாக்கள் அவரது பிரபா அல்லது உயர்ந்த சக்தியை சேர்ந்த அணு ஒளிப்பொறிகள் ஆகும். எனவே வேத ஞானத்தை பின்பற்றுபவனும் சரி, நவீன அறிவியலை பின்பற்றுபவனும் சரி, உடலில் ஆன்மீக ஆத்மா இருப்பதை மறுக்க முடியாது. ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானம் உடலில் முழுமுதற் கடவுளால் பகவத்கீதையில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. இதோட 17வது ஸ்லோகமும் நிறைவு பெறுது. அடுத்த வாரம் 18வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம தொடரலாம். மிக்க நன்றி எல்லாருக்கும்.